இவ்வளோ நாளா சண்டை போட்டுட்டு இருந்த 2 கம்பெனி இப்போ ஒன்று சேர போகுது. எமிஷன் நார்ம்ஸ், அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்றப்போ இது பெட்டர் ஆப்ஷனா இங்க போனதான் பெஸ்ட். வணக்கம் மக்களே. BMW, பென்ஸ் ரெண்டுமே ஒரு பிக்கஸ்ட் கார் கம்பெனிஸ். கிட்டத்தட்ட 50-60 வருஷம் 70 வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்த 2 கம்பெனியும் நான் தான் பெஸ்ட் சண்டை போட்டுட்டு இருந்த 2 கம்பெனியும் இப்போ ஆக்சுவலா ஒன்னா சேர போகுது. உண்மையிலேயே தான் ஒன்னா சேர போகுது. அதாவது 2027ல இருந்து மெர்சிடிஸ் பென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா BMW என்ஜின்ஸை வந்து இனி அவங்க கார்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட SLA, C கிளாஸ், S கிளாஸ், E கிளாஸ் அந்த மாதிரி கார்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து BMWயோட 2 லிட்டர் ட்வின் டர்போ என்ஜின்ஸை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணலாம், அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. மெர்சிடிஸ் ஏன் BMW கிட்ட போய் வாங்கணும்? அதுதானே உங்களோட டவுட்டும். இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் எலக்ட்ரிக் கார்ஸ், அதாவது BYD இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்க நிறைய கார்ஸ் தான் இப்போ குளோப்ல வந்து ரொம்ப பாப்புலரா, மக்களும் அதுக்கு அந்த எலக்ட்ரிக் கார்ஸ் நோக்கி தான் மைக்ரேட் ஆகியும் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட்டிங் அதிகமாக போய்கிட்டு இருக்க ஒரே ரீசன்னால தான் இந்த பர்டிகுலர் சேஞ்ச் வந்துட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பொல்யூஷன் நார்ம்ஸ். மெர்சிடிஸ் கிட்ட யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த Euro 7 ஓட எமிஷன் நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் வந்து மெர்சிடிஸ் கிட்ட இல்லை, அவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு மேக்கே கிடையாது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் படி பார்த்தீங்கன்னா BMWs கிட்ட இருக்கு. அதனால மெர்சிடிஸ் வந்து இப்போ BMWயோட இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்கு பதிலாக மெர்சிடிஸ் அவ்வளோ பெரிய பிராண்டு, அவங்களே அவங்களோட டிசைன் மேக் பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரீசன், அது வந்து டைம் கன்சூமிங். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்ஜின்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், ஒரு மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ள அவங்களால கிரியேட் பண்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப கஷ்டம், எக்ஸ்பென்ஸும் ரொம்ப அதிகம். ஒரு BMW ட்வின் டர்போட இன்ஜின் வாங்குறதை விட thrice the amount of the money வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஒரு நியூ நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இன்ஜின் ரீடிசைன் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா புதுசாக ஒன்று கிரியேட் பண்றது. ஸோ அது ஒரு மேஜரான ரெண்டாவது விஷயம்ன்ற ஒரே காரணத்தினால தான் மெர்சிடிஸ் இப்போ BMW இன்ஜின் வாங்க போகுது. ஸோ அக்ராஸ் த குளோப் மெர்சிடிஸ் தான் பெஸ்ட், BMW தான் பெஸ்ட்னு சொல்லி நிறைய சண்டை போய்கிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொருத்தங்க அவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ல ஒரு ப்ரோஸ் இருக்கு. மெர்சிடிஸ் வந்து டைம் கன்சியூமிங் as well as நிறைய அமௌண்ட் ஆஃப் இது வந்து செலவு பண்ண தேவையில்ல புதுசா இது பண்றதுக்கு. அண்ட் செகண்ட் பார்ட் BMW இன்ஜின் பவர்ஃபுல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின். நான் பர்சனலா BMW ஓட்டியிருக்கேன், 320D இருக்கட்டும், 530D நான் அது ஓட்டியிருக்கேன். எனக்கு ஆஸ் அ கார் என்தூசியஸ்டா பர்சனலா ரொம்ப பிடிச்ச கார் வந்து BMW இன்ஜின்ஸ் தான். மெர்சிடிஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரி BMWயோட இன்ஜின்ஸ் வந்து நாங்க வந்து கேட்கறோம் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அது BMWக்கு ஒரு ப்ரைடு தான். அவங்க கிட்ட இருக்க இன்ஜின் அந்த மாதிரி அது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் தான் BMWயோட இன்ஜின்ஸ் பேரு. சரி, இப்போ ஒரு மெர்சிடிஸ் கிட்ட நீங்க வந்து சொல்லலாம் அதோட டிசைன் செம்மையா இருக்கும், அது கிளாசிக்கு, அதுக்கப்புறம் அது கம்ஃபர்ட் அதிகம், லக்ஸரி அதிகம், அந்த மாதிரி சொல்லலாம். பட் நான் ஒரு BMW ஃபேன். பட் ஆஸ் அ BMW ஃபேனா என்ன கேட்டீங்கன்னா டிரைவிங் ப்ளஷர் இருக்கக்கூடிய கார் வந்து BMW இன்ஜின் தான், BMW தான். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அல்டிமேட் டிரைவிங் மிஷின். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா 2027ல இருந்து மெர்சிடிஸ்ல நீங்க எடுக்க போற S கிளாஸா இருக்கட்டும், ER இருக்கட்டும், GLA-வா இருக்கட்டும், CLA-வா இருக்கட்டும், எந்த கிளாஸா இருக்கட்டும், நீங்க எடுக்க போறப்போ ஒரு வாட்டி நீங்க ஹூட் ஓபன் பண்ணி பாருங்க. 2 லிட்டர் ட்வின் டர்போ இன்ஜின் போட்டு அல்டிமேட்லி அது ஒரு BMW இன்ஜின். அது தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஸோ இது அவங்க என்னையில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றது ஆக்சுவல் டேட் கிடைச்சுன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட BMW அண்ட் மெர்சிடிஸ் சண்டை போட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் அவங்களுக்கும் தெரிய வரும் இவங்க தலைபதியும் ஒன்னா சேர போறாங்க. இனிமேல் சண்டை போறது வேஸ்ட், நீ பெஸ்ட் நான் பெஸ்ட், நீங்க என்ன சொன்னாலும் ரெண்டுமே ஒன்னா தான் இருக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் வினோத் சைனிங் ஆஃப். பை.